கண்ணமொழி காக்காமுள்ள. அர்ஜுன் வேண்டாம், நீ சும்மா இரு. வந்த உடனே போட்டு கொடுத்துட்டாளா? என்ன அர்ஜுன், உன் பொண்டாட்டி சொல்லியிருப்பாளே எல்லாத்தையும், அதுக்கு தான் கோவமா வரியோ? அப்படியே வச்சுக்கோங்க. ஏன், அவ வேலைக்கு போறதுல என்ன தப்பு? பாத்தியாப்பா, நான் அவகிட்ட என்ன சொன்னேன், உன்கிட்ட என்ன அந்த சொல்லி வச்சிருக்கா? நான் வேலைக்கு போகக்கூடாதுன்னுலாம் சொல்லலை, வீட்டு வேலை அப்படியே கிடக்குதேம்மான்னு தான் கேட்டேன். உடனே மூஞ்சி தூக்கிட்டு போயிட்டா. என்ன மாத்தி மாத்தி பேசுறாங்க? ஏன்பா, உன் பொண்டாட்டி வேலைக்கு போனா எனக்கு என்ன, போலனா எனக்கு என்ன? வீட்டு மருமகனா சமைச்சு வைக்கணும், பாத்திரம் தேய்ச்சி வைக்கணும், இந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்குல்ல. ஏமா அதை தானம்மா உன்னை பண்ண சொன்னேன். வந்து கொஞ்ச நாள் கூட ஆகல, அதுக்குள்ள என் பிள்ளையும் என்னையும் பிரிக்க பிளான் போடுறாளே. ஐயோ, நான் எங்க போய் சொல்லுவேன்? இதை கேட்க யாருமே இல்லையா? எப்பா அர்ஜுன், உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கி விட்டதுக்கு நீ எனக்கு கொடுக்குற தண்டனையா இது? அம்மா மேலேயே கோவப்படுறியா? அம்மா அழாதீங்க. என்னடா இது, இவங்க நடிக்கிற நடிப்புக்கு ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம் போலயே. காலையில என்ன அந்த ஏச்சி ஏசிட்டு இப்ப இவங்க அழுதுட்டு உட்காந்துருக்காங்க. இவங்க ஏசின ஏசுக்கு நான் தான் அழுவணும். இந்த ஆளு அதுக்கு மேல நிக்கிறாரு. இவங்க ரெண்டும் கொடுக்குற போசே சரியில்லையே. ஐயா, அம்மைக்கு வயசாகி போச்சியா, காலெல்லாம் வலிக்குது, என்னால நடக்கவும் முடியல, நிற்கவும் முடியல, ஒரு வேலை செய்ய முடியல. நானே நைட்டு நேரத்தில் கால் வலியை தாங்காம தைலத்தை தடவிட்டு படுத்துக்கிறேன். பத்தா குறைக்கு இந்த சுகர் வேற போட்டு பாடா படுத்துது. இதுல எங்க இருந்து நான் வீட்டு வேலை செய்யறது? மர்மவான்னு ஒருத்தி வந்திருக்கா, என்னத்துக்கு இருக்கானே தெரியல, ஒரு வேலை செய்ய மாட்டா. இந்த ஆள் எதுக்கு இப்ப நம்மள மறைக்கிறாரு? ஏங்க, உன் வயசு தாண்டி என் அனுபவம் என்னைக்கிட்டேவா? எப்படி என் பிள்ளைய உனக்கு எதிராக திருப்பி விட்டேன் பாத்தியா? வந்துட்டா புருஷனை கூட்டிட்டு. இங்க பாரு சத்யா, நீ பண்றது எதுவும் சரியில்லை. அவங்களே வயசானவங்க, முடியலன்னு தானே சொல்றாங்க. நீ அதை புரிஞ்சுக்க மாட்டியா? பாவம், தனியா வேலை செய்யறாங்கல்ல, ஏதாவது ஹெல்ப் பண்ண என்ன? எங்க நான் பண்றேன். அப்படியே அவங்க வேலை செய்யுதுன்னு சொன்னாங்க, நீ எனக்கு கால் பண்ண வேண்டியதுதானே? எதுக்கு? நீங்க வந்து செஞ்சு கொடுத்துட்டு போவீங்களோ? ஹே, அவங்க இந்த மாதிரி சொன்னாங்கன்னு கால் பண்ணியிருந்தா நான் என்ன ஏதுன்னு அவங்களுக்கு கால் பண்ணி விசாரிச்சிருப்பேன். அவங்க ஒன்று சொல்ல நீ தப்பா புரிஞ்சுட்டு நீ நேற்று இன்டர்வியூ கூட அட்டன் பண்ணல. அதுக்கு தான் சொல்கிறேன், ஒரு தடவை எனக்கு கால் பண்ணியிருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா? இப்போ உட்காந்து யோசிச்சு என்ன பண்ணுறது? அடுத்த இன்டர்வியூ வந்தால் சொல்லு, நான் அம்மா கிட்ட பேசுகிறேன், சரியா? சரிங்க. அடுத்த இன்டர்வியூ வேற வருமா? ஒரு இன்டர்வியூ இல்லை, 100 இன்டர்வியூ வந்தாலும் ஒன்று போக விடாமல் பண்ணுறதுக்கு என்கிட்ட ஐடியா இருக்கு. பார்த்துக்கிறேன்டி நீ எப்படி வேலைக்கு போறான்னு. என்னடா தங்கம்? சத்யாம்மா, என்னமாச்சு? ஏன் கோவமா இருக்கா? என் மேல ஏதாவது கோவமா? சொல்லுமா. கையெடுங்க. என்னம்மா, என் மேல என்ன கோவம்? கையெடுங்கன்னு சொன்னேன். முடியாது. கையை எடுங்க. இப்போ எடுக்க போறீங்களா இல்லையா? இங்க பாருமா, என் மேல என்ன கோவம் சொல்லு. சாரிடி. அப்பா சாமி, நல்லா ஆக்ட் பண்றீங்க ஃபேமிலியா சேர்ந்து. நீங்க 2 பேரும் நடிக்கிற நடிப்புக்கு ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம். அப்படி நடிப்பு. டே என் தங்கம் இல்லை, என் புஜ்ஜி இல்லை. அம்மா அழறாங்க, என்ன பண்ண சொல்ற? என்ன அழட்டுன்னு விடவா முடியும்? நான் கூட தான் அழுதேன், அப்படியே தானே விட்டீங்க? அப்படிலாம் இல்லைம்மா. எங்க பாரு, நான் இப்போ பாரு அம்மா கிட்ட சொல்லிட்டேன்னா அடுத்த தடவை இன்டர்வியூ போகும்போது கண்டிப்பாக ஒன்று விடுவாங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீ நிம்மதியாக வேலைக்கு போகலாம், சரியா? எப்பா, உங்ககிட்ட தாங்க நடிக்க கத்துக்கணும். அங்க என்ன முறைச்சு பேசிட்டு
என்ன பூனை மாதிரி பம்மறீங்க? என்னம்மா பண்ணுறது, பொண்டாட்டிக்கும் அம்மாவுக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டா புருஷங்களோட நிலைமை இதுதான். அங்கேயும் பேசணும், இங்கேயும் பேசணும், அந்த பக்கமும் சமாதானப்படுத்தணும், இந்த பக்கமும் சமாதானப்படுத்தணும். என்ன பண்ணுறது சொல்லு? நீங்க எந்த பக்கமும் இருக்க தேவையில்ல, நியாயமா இருந்தா போதும். தப்பு யார் மேலேயும் அவங்க கிட்ட போய் கேளுங்க. அவங்க நல்லா நடிக்கிறாங்க. நான் காலையில வேலைக்கு போறேன்னு சொன்னதுக்கு அவ்வளோ திட்டினாங்க தெரியுமா? நீ எதுக்கு வேலைக்கெல்லாம் போற, உனக்கு வீட்டு வேலை செய்ய தெரியுமா, ஒரு சேலை கூட கட்ட தெரியாது, நீ எல்லாம் வேலைக்கு போற, நீ வேலைக்கு போனீங்கன்னா அன்னைக்கே துரத்தி விட்டுருவாங்கன்னு திட்டினாங்க. இப்போ நீங்க போய் என்னன்னு கேட்ட உடனே அப்படியே மாத்தி பேசுறாங்க. நீங்களும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி பண்றீங்க. ஏங்க இப்படி பண்றீங்க? இங்க பாருமா சத்யா, என்ன இருந்தாலும் அவங்க என் அம்மா. அதுக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாமா. அம்மா கண்ணு முன்னாடி அழுதுட்டு இருக்காங்க, பார்த்துக்கிட்டு சும்மாவா இருக்க முடியும்? நீயே சொல்லு. அவங்க பண்றது தப்போ சரியோ, வயசானவங்க, நம்ம தானே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். எப்ப பாரு இது ஒண்ணு சொல்லிருங்க. எல்லாத்துக்கும் நானே அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னா அப்ப அவங்க ஏன் எனக்காக அவங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதானே? அப்பவே சொன்ன வீட்டுல வேலைக்காரங்க வைங்கன்னு, நீங்க கேட்கவே இல்லை. உங்க அம்மா உடனே வேலைக்காரங்களாம் வேலை ஒழுங்கா பண்ண மாட்டாங்க, நீட்டா இருக்காது, நம்ம பண்ணாதான் நீட்டா பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க. இப்ப மட்டும் வேலைக்காரங்க இருந்தா இவ்வளவு தலைவலி இருக்குமா? இத காரணம் சொல்லியே என்ன வேலைக்கு போக விடாம பண்ணிட்டீங்க. இல்லம்மா, உன்னை எங்க வேலைக்கு போக விடாம பண்ணாங்க? அடுத்த முறை இன்டர்வியூ வரும்போது சொல்லு, நான் கூட்டிட்டு போறேன். நானே கூட்டிட்டு வந்து வீட்டில் விட்டு வரேன், சரியா? சரி. இப்போ கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இருங்க. குட் மார்னிங் சார். சார், மஹிமா மேடம் உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. வந்திருக்காங்களா? ஆமா சார். வர சொல்லுங்க. டீலிங் முடிஞ்சிடுச்சு, ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த டைம்ல அவங்க எதுக்கு என்ன வந்து பார்க்குறாங்க? அவங்க பேசுறதே வேற சரியில்லை. ப்ராஜெக்டுக்காக அமைதியாக இருக்க வேண்டியதாக இருக்கு. இந்த கம்பெனியோ இந்த ப்ராஜெக்டோ எனக்கு மட்டும் சொந்தமானதாக இருந்தா எதுவும் வேணான்னு தூக்கி போட்டுட்டு அந்த ப்ராஜெக்டையே கேன்சல் பண்ணியிருப்பேன். ஆனால் நம்ம டீமில் இத்தனை பேர் இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் கேன்சல் ஆச்சுன்னா மற்றவங்களும் அஃபெக்ட் ஆவாங்க. அவங்களுக்காக பார்க்க வேண்டியதாக இருக்கு. மேம் வாங்க. ஹலோ மிஸ்டர் ஆதி. எஸ் மிஸ் மஹிமா, உட்காருங்க. மேம் ஜூஸ் எடுத்துட்டு வரட்டுமா? யூ கோ. ஆதி சாரோட பர்சனல் மீட்டிங், யாரும் இங்கே வரக்கூடாது. கோ அண்ட் டெல் எவ்ரிபடி. ஓகே மேம். சொல்லுங்க, இப்போ எதுக்கு வந்திருக்கீங்க? உங்களோட ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் உடனே இப்போ என்ன, ஏதாவது கரெக்ஷன் இருக்கா? எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாக சொல்லுங்க. மேனுஃபேக்சர் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் அதை சேஞ்ச் பண்ண முடியாது. நோ மிஸ்டர் ஆதி, நான் இங்கே வந்தது ஒரு பர்சனல் ஒர்க்கா, விச் மீன்ஸ் உங்களை பர்சனலாக பார்த்துட்டு போக வந்தேன். அதுக்கான அவசியம் இல்லை. பிஸ்னஸ் சம்மந்தமாக என்கிட்ட என்ன பேசணுன்னாலும் நீங்கள் எப்போ வேணாலும் ஆஃபீஸ் வரலாம். ஐ ஆம் ரெடி டு டாக் டு யூ. பட் பர்சனல், அதை தாண்டி உங்களுக்கு எனக்கும் எந்த பர்சனலும் கிடையாது. சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ நோ, பட் ஒய் மிஸ்டர் ஆதி? ஏன் நான் அழகா இல்லையா? என்கிட்ட பணம் இல்லையா? தென் என்னை எதுக்காக அவாய்ட் பண்ணுறீங்க? ஏன் உங்களுக்கு தெரியாதா? இவங்க ரெண்டு பேரும் அங்கே என்ன பேசிட்டு இருக்காங்க? அதான் டீலிங் முடிஞ்சிடுச்சு, மறுபடியும் எதுக்கு இவங்க வந்திருக்காங்க? ஏதாவது ப்ராப்ளமா? நான் மறுபடியும் சொல்கிறேன் மிஸ் மஹிமா, நீங்கள் பிஸ்னஸ் விஷயமா எப்போ வந்தாலும் இந்த ஆஃபீஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு, எப்போ வந்தாலும். பட் பர்சனல்னு வந்துச்சுன்னா நீங்கள் கிளம்பலாம். மிஸ்டர் ஆதி, நீங்கள் யாரை அவாய்ட் பண்ணுறீங்கன்னு தெரியுமா? நீங்கள் யாராக இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. இங்க பாருங்க மிஸ்டர் ஆதி, இப்போ நினைச்சா கூட இந்த ப்ராஜெக்ட் என்னால் கேன்சல் பண்ண முடியும். பட் நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது. எனக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா இந்த பிளாக்மெயில் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் என்னால் அஃபெக்ட் ஆகாது, பட் நீங்கள் அஃபெக்ட் ஆவீங்க. பேசியாச்சா? முடிச்சிட்டிங்களா? கிளம்புங்க. மிஸ்டர் ஆதி, நீங்கள் என்னை இன்சல்ட் பண்ணுறீங்க. நான் இன்னும் இன்சல்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. அப்படி பண்ணா தாங்க மாட்டீங்க. மரியாதையாக போயிடுங்க.
இது ஆபீஸ் ஆச்சேன்னு பாக்குறேன். சேர்ல இருந்து கையெடுங்க. ஆதி, என்னாச்சு? ஹேய், யார் நீ? இங்க பர்சனல் மீட்டிங் போயிட்டு இருக்கு. உன்னை யார் இங்க வர சொன்னா? எங்க என்ன? மிஸ் மஹிமா, do you know who is she? I told you already. She's Diya, Mrs. Diya Adidev, founder of this company. My wife. Hi. Hi. I will talk to you later. Bye, Mr. Adi. Bye. என்னங்க, என்ன நடக்குது இங்க? அந்த பொண்ணு எதுக்கு உங்ககிட்ட இவ்ளோ க்ளோஸா வந்து பேசுறாங்க? எல்லாம் பிசினஸ் டீலிங் தான். அப்படியா? பார்த்தா அப்படி தெரியலையே. பிரியங்கா சொன்னாங்க ஏதோ பர்சனல் மீட்டிங், இந்த பக்கம் யாரும் வரக்கூடாதுன்னு சொன்னாங்களாமே. அப்படி என்ன பர்சனல் மீட்டிங்? இங்க கிட்ட வா சொல்றேன். ஏன்? வாமா சொல்றேன். சொல்லுங்க. அவசியம் தெரிஞ்சே ஆகணுமா? ஆமா, அப்படி என்ன உங்களுக்கு பர்சனல் மீட்டிங் வேண்டியிருக்கு? ஹலோ மிஸ்டர் ஹஸ்பண்ட், இந்த கம்பெனில நானும் ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்னர் தான். என்ன விட்டுட்டு நீங்க என்ன பர்சனல் மீட்டிங் வேண்டி கிடக்கு? அதுவா பொண்டாட்டி? இப்போ கேளு, என்ன கேட்ட? என்னடி சந்தேகப்படுறியா? விடுங்க. ஹேய், நான் இந்த பக்கம் இருக்கேன், திரும்ப. விடுங்க. முடியாது. ஹே பொண்டாட்டி, இங்க பாரு, எனக்கு பர்சனல் மீட்டிங்னு ஒண்ணுன்னா அது உங்க கூட மட்டும்தான். யாரோ வர்றாங்க வந்து பேசுறாங்கன்னு சந்தேகப்பட்ட அவளை என்ன பண்ணுவேன்னு தெரியாது. இங்க பாரு, உனக்கும் எனக்கும் நடுவுல எதுவுமே இல்லை. உன்கிட்ட மறைக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. உனக்கு என் மேல ஏதாவது சந்தேகமா? ஐயோ ஆதி, அப்படிலாம் இல்லை, நான் சும்மா தான் கேட்டேன். இங்க பாரு தியா, புருஷன் பொண்டாட்டி உறவுன்றது நம்பிக்கையை சார்ந்தது. நான் உன் மேல வைக்கிற நம்பிக்கையும் நீ என் மேல வைக்கிற நம்பிக்கையும் தான் நம்ம ரெண்டு பேரோட உறவை ரொம்ப வலுவாக்கும். அதுல சந்தேகம்னு எழுப்ப ஆரம்பிச்சது வாழ்க்கை நரகமாயிடும். இப்போன்னு இல்லை, எப்பவும் சரி, யாராவது ஒருத்த வந்து என் பொண்டாட்டியை பத்தி தப்பா என்கிட்ட சொன்னானா, எவன் தப்பா சொல்றானோ அவனை தான் அடிப்பேன். ஏன்னா என் பொண்டாட்டியை பத்தி எனக்கு தெரியும். அதே தான் நான் உனக்கும் சொல்றேன். இப்ப சொல்லு, என்ன சந்தேகம் உனக்கு? உங்க மேல எனக்கு என்ன சந்தேகம்? திடீர்னு அந்த பொண்ணு உங்க சேர் மேல கை வச்சு நின்றுட்டு இருந்ததும் பயந்துட்டேன். அதான் என்னவோ ஏதோன்னு ஓடி வந்தேன். பச்சை குறைக்கு பிரியங்கா வேற அவங்க ரெண்டு பேரும் பர்சனல் மீட்டிங்ல இருக்காங்க, யாரும் அந்த பக்கம் போவாதீங்கன்னு வேற எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி என்ன பர்சனல் மீட்டிங்? அதனால தாங்க, வேற ஒன்றும் இல்லை. சரி சரி, என் புடவை விடுறீங்களா? நான் போறேன். சித்ரா எதுக்கு இங்க வந்திருக்கா? என்ன காரணம்னு தெரியலையே. சித்ரா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கா பாட்டி. என்னம்மா விஷயம், நேர்லயே வந்திருக்க? ஏதாவது நான் ஃபோன் பண்ண வேண்டியதானே? ஏன் பாட்டி, உங்களை பார்க்க நான் வரக்கூடாதா? சேச்சா, அப்படிலாம் இல்லம்மா, சும்மா தான் கேட்டேன். திடுப்புன்னு வந்து நிக்கிறியே என்னன்னு. வாமா சித்ரா, உள்ள வா, வந்து உட்காரு. நான் இங்க உட்காந்து விருந்து சாப்பிட்டு போக வரல அத்தை. பாட்டியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். எப்படி இருக்கீங்க பாட்டி? எனக்கு என்னம்மா, நல்லா தான் இருக்கேன். உன்னை நினைச்சுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், கடைசியில் அது நடக்காம போயிடுச்சேம்மா. பாட்டி, எனக்கு கல்யாணம் எல்லாம் வேண்டாம். எனக்கு இப்படி இருக்கதான் பிடிச்சிருக்கு. நான் இப்படியே இருந்துக்கிறேன். எதுவும் சொல்லி என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. இல்லம்மா சித்ரா, ஏற்கனவே உன் அப்பாவும் அம்மாவும் உன் மேல கோவத்துல இருக்காங்க. உன்னை பார்க்க கூட வரமாட்டாங்க. நீயும் தனியா போயிருக்க. இந்த ஊர்ல தனியா இருக்கியம்மா. பாட்டி, நான் நல்லா இருக்கேன், நல்லா சம்பாதிக்கிறேன். என்ன இல்லை, உங்களையும் சேர்த்து பார்த்துக்கிற அளவுக்கு என்கிட்ட வசதி இருக்கு. வேணும்னா என் கூட வந்துருங்க பாட்டி, நம்ம போயிடலாம். எனக்கும் வரணும்னு ஆசையாதாம்மா இருக்கு. ஆனா உன் அப்பா ரொம்ப கோவப்படுவான், அதனால தான் நான் வரல. இங்க இருந்தாலாச்சும் அப்பப்ப நீ வந்து பார்த்துட்டு போவேன்னா நான் இங்கேயே வந்து இருக்கேன். இப்போ மட்டும் நான் உன் கூட வந்துட்டேன்னா நாளைக்கு எனக்கு கொல்லி வைக்க கூட உன் அப்பா வரமாட்டான்.
ஏதோ அவன் தங்கச்சி வீட்டில் இருக்கிறதுனால ஒன்றும் சொல்லலை. இல்லைனா அவன் ரொம்ப கோவப்படுவாம்மா. பாட்டி எதுவும் தப்பா நினச்சிக்காதம்மா. இல்லை பாட்டி, உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? ஆனால் பாட்டி, நீங்கள் எப்போ வந்தாலும் உங்களுக்காக என் வீடு திறந்தே இருக்கும். நான் வரேன், சாப்பிட்டு போமா. இல்லைத்த வேண்டாம், நீங்கள் கேட்டதே போதும்.